ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டு நிறைய நாள் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதிலையும் ஜாயின் பண்ணிக்கங்க. மினி அப்டேட் வந்து டெலிகிராமில் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம டாபிக் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் சேனல் ஒன்று வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? இதை நோக்கி தான் பிடிசி வந்து மூவ் ஆகின்னு இருக்குது. ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $43,150 இருக்குது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து 43,500. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் லெவல். சரிங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை கிட்டத்தட்ட எத்தனை கேண்டில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 கிட்டத்தட்ட 9 கேண்டில் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. இதோடு சேர்த்து 10. ஸோ 10 கேண்டில் வந்து கிட்டத்தட்ட ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ ரிஜெக்ட் ஆகிட்டு ஒரே லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எந்த மூமெண்ட்டுமே இல்லை பிடிசிக்கு. ஸோ ஒரே லெவல் தான், மேலே இல்லை கீழே இல்லை, பட் ரிஜெக்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு என்ன காமிக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ட்டில் வந்து இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகினே இருக்கும்போது ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே வந்து லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த ஹீட் மேப்பில் இருந்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து அப்படியே லிக்விடிட்டி வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு கேண்டலில் தொடங்கி இப்போ 10th கேண்டலில் இப்போ இருக்குது. ஸோ இந்த 10th கேண்டல் கிட்ட பார்க்கும்போது இப்போ லிக்விடிட்டி வந்து நிறைய இருக்கும். இப்போ ப்ரைஸ் வந்து எப்படி மூவ்மெண்ட் இருக்கும்னா, கண்டிப்பாக இந்த லிக்விடிட்டி எடுக்காமல் விட மாட்டான். ஓகேங்களா? ஸோ மேலே உள்ள லிக்விடிட்டி எடுக்காமல் விட மாட்டான். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே வந்து ஒரு 2-3 கேண்டலில் லிக்விடிட்டி உருவாக்கிட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு கீழே வந்து அது வந்து ஃபர்தராக வந்து கீழே வந்திருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நாள் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய அறிகுறி வந்து நெக்ஸ்ட்டு ஒரு மூவ் பம்ப் இருக்க வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் வந்து பம்ப்பு மேலே வந்து லிக்விடிட்டி எடுப்பான். அந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சப்போஸ் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அது ரிவர்ஸ் ஆச்சுன்னா அது ரிவர்ஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பட் வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ 10 நாள் கிட்ட ரிஜெக்ட் ஆகிறதுனால அது ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கு தான் புல்ரன் வந்து பிடிசியோட புல்ரன் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு தான் இங்கே வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் இருக்குது, அதனால் மேலே போக தான் பிடிசி பார்க்கும். பட்டு இங்கே வரதுக்கு ஒரு 30%, மேலே போகிறதுக்கு 70%, மேக்ஸிமம் வந்து மேலே தான் போகும். பட் இங்கே கீழே வந்தாலும் மேலே தான் போகும். சரிங்களா? கீழே வந்து இந்த 41,600-700 ரீஜன் இருக்குல்ல, இதில் லிக்விடிட்டி எடுத்துட்டா கண்டிப்பாக அது இன்னும் நல்லா ஃபோர்ஸாக மேலே போகும், இல்லைனா இங்கேருந்து கூட மேலே போகும். பிகாஸ் வந்து இந்த சேனலோட பாட்டமில் தான் வந்து ப்ரைஸ் வந்து இங்கே நிற்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதனுடைய எப்பவுமே வந்து ஆல்ட் காயின்லாம் பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கிங்க. 2-3 நாளாக நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அப்டேட் போடுவேன். ஓகேங்களா? ஸோ வந்து டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கிங்க. பிடிசி பொறுத்து தான் ஆல்ட் காயின்லாம் வந்து ஃப்ளோ நடக்கும். பிடிசி வந்து லோக்கல் ஆல் டைம் ஹை 49,000 அகைன் வந்து கிராஸ் ஆகிடுச்சுன்னா, கிராஸ் ஆகிட்டு ஒரு லெவலில் போயிட்டு பிடிசி வந்து ஒரு சைட்வேயில் போகும். அப்போ தான் ஆல்ட் காயின்லாம் நல்லா மூவ் ஆகும். பட் பிடிசி மூவ் ஆகும்போது யூஎஸ்டிடி பேர் தான் ஆல்ட் காயின்லாம் நல்லா மூவ் ஆகும். ஸோ பிடிசி வந்து சைட்வேயில் இருக்கும்போது மட்டும்தான் ஆல்ட் காயின் பிடிசி பேர் வந்து நல்லா மூவ் ஆகும். அப்போ தான் வந்து ஆல்ட் காயின்லாம் நல்லா ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு இருக்கும். சரிங்களா? பட் வந்து இங்கே பிடிசி வந்து மேலே போக தான் நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த லிக்விடிட்டி கீழே லாங்கான லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போகலாம், எடுக்காமலே போகலாம். பட் ஓவராலாக பார்த்தோம்னா மேலே போக தான் சான்ஸ் அதிகம் பிடிசிக்கு. ஓகேவா? ஓகே காஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நாலேஜ் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் ஓன் நாலேஜ் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இன்வெஸ்ட் பண்ணுறதா முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு. சரிங்களா? ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.